மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அழகு வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே பரபரப்பாக இருக்கு. காரணம் உச்சநீதிமன்றம் தமிழக ஆளுநருக்கு கொடுத்த அடி அப்படிங்கிறது சம்பவம். அப்படி ஏன்னா இது ரொம்ப மோசமானதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்துருச்சு சட்ட மசோதாக்களுக்கு. இதெல்லாமே பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி தமிழக அமைச்சர்களும் அவங்க தம்பிகளும் அப்படின்னு ஒரு தனியாக ஆர்டிகளே பண்ணலாம் போருக்கு. அந்த அளவுக்கு அமைச்சர்களுக்கும் அவங்க தம்பிகளுக்கும் இடையிலான இந்த பிரச்சனைங்கிறது இருக்கு. அவங்க இடையில பிரச்சனை கிடையாது, அவங்களால அவங்களுக்கு பிரச்சனை. எப்படி வந்து செந்தில் பாலாஜியோட தம்பியை இன்னமும் வந்து இடி தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி நேருவினுடைய தம்பியை இடி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போற விஷயம்லாம் தெரியல. ஆமா, சோ அந்த விஷயம்லாம் வெளியாயிருக்கு. அது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி சீமான் யாரோட கூட்டணி வைக்க போறேன் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. அதை பத்தியும் பார்த்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். நீங்கள் சொன்னது போல் இன்னைக்கு அதாவது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட்டில். அதாவது திமுக அரசு வெர்சஸ் கவர்னர் RN ரவி, இந்த இரண்டு மோதல்களையும் கடந்து மாநில சுயாட்சிக்கு இந்த போராட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாநில உரிமைகளுக்கான போராட்டத்தில் இன்னைக்கு தமிழக அரசு வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ந்து ஆளுநர் ரவியோட போக்கு என்பது தமிழக அரசுக்கு விரோதமாக போயிட்டு இருந்தது. பல மசோதாக்களை வந்து அவரோட இதில் வச்சிருந்தாரு, எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சும்மா வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கெல்லாம் போட்டாங்க. அந்த வழக்கோட விசாரணையாக தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆணித்தரமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்பு பல மாநிலங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதாவது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் பாஜக கவர்னர் மூலம் கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கறதா சொல்றாங்க இல்லையா, அந்த மாநிலங்கள் எல்லாமே இந்த தீர்ப்பை பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்கள்ல கவர்னரோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு கொடுத்த தீர்ப்பு என்பது கவர்னரோட அதிகாரத்தையே குறைச்சது மட்டும் இல்லாம கவர்னர் இத்தனை வருஷமா சட்டவிரோதமா செயல்பட்டு இருக்காரு அப்படின்றத கட் அண்ட் ரைட்டா சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த மசோதா எல்லாம் பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்க கூடாது, இதெல்லாம் நீங்க எதுவும் ஒர்க் பண்ணிருக்கணும், இன்னும் ஒரு மாசம் தான் டைம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுமையா சாடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இது வந்து ஆளுநர் வந்து இவ்வளவு மோசமான ஒரு தாக்குதலுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டிப்புக்கு பிறகு அங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு மத்திய அரசு தீவிரமாக ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டதா சொல்லப்படுது. விரைவில் அவர் மாற்றப்படக்கூடும் அப்படிங்கிற தகவல் தான். விரைவில் இங்க இருந்து வெளியேற போறாரு அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டே வருது. ஏன்னா இது வந்து மிக மோசமான ஒரு மோதலா மாறிடுச்சு. உச்சநீதிமன்றம் இவ்வளவு கடுமையா கண்டித்த பிறகும் தார்மீக ரீதியா அவர் ஆளுநர் பதவியில் தொடர்றது சரியா இருக்காது அப்படிங்கறதா மத்திய அரசினுடைய பார்வையா இருக்கிறதா சொல்லப்படுது. விரைவில் மாற்றப்படக்கூடும் அப்படிங்கிற. இதுக்கு முன்னாடி பல முறை உச்சநீதிமன்றம் வந்து தமிழக ஆளுநர் கண்டிச்சு பேசியிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு தீர்ப்பை கொடுத்தது இன்ஃபேக்ட் வந்து இந்தியாலேயே இவர் தான் முதல் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நீங்க எதுவுமே பண்ணல, நீங்க பண்ணது எல்லாமே சட்டவிரோதம் தான் அப்படின்ற தீர்ப்பை வந்து அவர் வாங்கியிருக்கிறதுனால நீங்க சொன்னது போல தார்மீகத்தின் அடிப்படையில் அவர் சீக்கிரம் மாற்றப்படலாம் அப்படின்னு செய்திகள்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு குறிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய டேக்அவே இந்த தீர்ப்பில் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அம்பேத்கரோட வரியை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு வந்து நல்லதுதான், ஆனா அது யாரு கையாளுறவங்க மோசமா இருந்தாங்க அப்படின்னா அதுவும் மோசமா மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் பண்ணாங்க இல்லையா. யாருக்கான நியூஸ்னு தெரியல, திடீர்னு சொல்லியிருக்காங்க. கேட்டா அம்பேத்கர் கோட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொல்றாங்க. யாருக்கானதுன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டவங்களுக்கும் தெரியும், வாதானவங்களுக்கும் தெரியும், நீதிபதிகளுக்கும் தெரியும், மத்திய அரசுக்கும் தெரியும். ஆமா, ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்கு உச்சநீதிமன்றம் அப்படிங்கறதா இந்த தீர்ப்பினுடைய ஒரு புரிதலா இருக்கு. ஆமா, அதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. குறிப்பிட்ட அந்த 10 பல்கலைக்கழக மசோதா, இதை தாண்டி என்ன முக்கியமான 2 விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து முதல்வரே வந்து இனிமே பல்கலைக்கழக வேந்தரா செயல்படுவாரு. இந்த 10 பல்கலைக்கழகத்துக்கு தற்போது இதை மையமா வச்சு மற்ற பல்கலைக்கழகத்துக்கும் அவர் செயல்படுவாருன்னு சொல்லப்பட்டு வருது. இன்னொன்னு, துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கிற உரிமை தமிழக முதல்வருக்கே வந்திருக்கு. இது 1994 ஜெயலலிதா செய்த ஒரு முயற்சி. அவங்க அப்போ வந்து சென்னாரெட்டி அதை மறுத்தாருலாம் தகவல் வரும் இல்லையா. அதை நீட்சியா ஜெயலலிதா தொட்டதை ஸ்டாலின் முடிச்சு காட்டிட்டாரு அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தியா இருக்கு. ஸோ இனிமேல் வந்து அந்த 10 பல்கலைக்கழகங்களுக்கு சிஎம்ஐ வேந்தரா இருக்கலாம், சிஎம்ஐ வந்து கவர்னரோட தலையீட்டு இல்லாம துணைவேந்தரை நியமிக்கலாம். இந்த பிரச்சனை தான் பல ஆண்டுகளா போயிட்டு இருந்தது. என்னதான் இன்னும் பல பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை தான் கவர்னருக்கும் ஸ்டாலினுக்கும் நீண்ட காலமா போயிட்டு இருந்தது. அதனாலதான் கல்வி அமைச்சரை மாத்தினதாகட்டும் இந்த மாதிரி பல சச்சரவுலாம் போயிட்டு இருந்தது இல்லையா. இதற்கு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு கட்டிட்டாங்க. ஆளுநரோட அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கு. சிஎம்
சிஎம்மோட அதிகாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, அது ஒரு மேட்டர் இருந்தாலும் இப்போ இதை வச்சு மீதி மாநிலங்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே மம்தா பானர்ஜி கோர்ட்டில் போயிருக்காங்க அங்கே இருக்க ஆளுநருக்கு அகேன்ஸ்டா. அந்த மாதிரி பல வழக்குகள் பல மாநிலங்கள் போகிறதுனால இந்த ஒரு வழக்கை முன்னிலைப்படுத்தி நிச்சயமாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சி மாநிலங்களும் தமிழ்நாடு மாடலை முன் வச்சு மீண்டும் வழக்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஏன்னா அது சப்போஸ் ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னா எல்லா கவர்னர்களுக்கும் உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றிய பாஜக அரசுக்கு பெரிய நெருக்கடியாக மாறும். ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி இருக்கு அப்படின்னா எல்லா மாநிலங்களையும் குற்றச்சாட்டு இருக்கு, பாஜக 6 மாநிலங்களை தவிர்த்து எல்லா மாநிலங்களும் குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி உச்சநீதிமன்றம் எல்லா கவர்னர்களுக்கும் கடிவாளம் போட முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. கடிவாளம் போட்டாங்க அப்படின்னா ஒரு பெருத்த நெருக்கடியாக மாறும் பாஜக அரசுக்கு. ஏற்கனவே ஸ்டாலின் வந்து தென் மாநிலங்களை ஒருங்கிணைச்சிட்டு இருக்காருன்னு பிஜேபி ஒரு டென்ஷனா இருக்கு. அடுத்து இதையும் இவர் தான் தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற இடத்துல எப்படியாச்சும் இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. சட்டப்படி ரொம்ப சரியா போறதுனால பெரிய சிக்கலா பார்க்கப்படுது. சட்டப்படி வென்றிருக்காங்க தமிழ்நாடு அரசு, இதை எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க? ஆளுநர் அதிகாரத்தில் தவறி இருக்காரு, அவருக்கு இருக்கிறதே 3 ஆப்ஷன் தான் அரசியலமைப்பு சட்டப்படி. ஒன்று ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லை வந்து திருப்பி அனுப்பலாம், இல்லை ஜனாதிபதிக்கு அனுப்பலாம். இது எதுவுமே பண்ணாம வந்து ரொம்ப நாளா அது மேல உட்காந்துட்டு இருக்கிறது வந்து சட்டவிரோதமான செயல் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க ஆளுநர் ஆகட்டும் பாஜக அரசு ஆகட்டும், நீங்க சொன்னது போல மிக விரைவில் ஆளுநர் மாற்ற போறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா தமிழக அமைச்சர் KN நேரு வீட்டில் வீடு, அவர் சகோதரர் வீடு, சகோதரி வீடுன்னு பல இடங்களில் ரெய்டு நடந்துச்சு இல்லையா? அந்த ரெய்டு நடத்தப்பட்ட நேரத்தில் இவர் சட்டசபையில் இருந்தார், அங்கே சட்டமன்ற அலுவல்கள் எல்லாம் மேற்கொண்டு இருந்தார். இந்த நேரத்தில் அவரது சகோதரர் ஒருத்தரை ED அதிகாரிகள் விசாரணைக்குன்னு சொல்லி காரில் அழைச்சிட்டு போகிற வீடியோ எல்லாம் வெளியாயிருக்கு. இது கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி வழக்கில் இதே மாதிரி தான் நடந்துச்சு. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அதே நேரம் அவர் சகோதரர் வந்து அப்பையிலேருந்து தலைமறைவாயிட்டார். இன்னை வரைக்கும் எங்க இருக்காரு என்னங்கிறது EDயால கண்டுபிடிக்க முடியல. தொடர்ந்து நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு வராங்க. அசோக் தான் பேர். அவர் இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம திணறிட்டு வராங்க. இதுல இப்ப KN நேருக்கு அவரது சகோதரர் மூலமா நெருக்கடி கொடுக்கறதுக்கான வேலையை ED தொடங்கி இருக்கு அப்படிங்கறத பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருது. அது நீங்க சொன்னது போல சகோதரர்களுக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் பெரிய பிரச்சனை. அது KN ரவிச்சந்திரன் இன்னைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் அபிஷியல் அரெஸ்ட்னு சொல்ல, எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த அந்த இது வந்து மீண்டும் இவருக்கும் கொடுக்கலாம். இது எப்படி KN ஒரு ஹேண்டில் பண்ண போறாரு? அந்த அமலாக்கத்துறை ரைடு என்பது அந்த தேர்தல் இருக்கிற சமயத்தில் வரதுனால அரசியல் ரீதியா ஒரு நெருக்கடி கொடுக்க பாஜக முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து திமுக கூட்டணி அரசு எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்புறம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் வந்து கோர்ட்ல விசாரணைக்கு ஆஜராகல அப்படின்னா பிடிவாரண்ட் போடப்படும் அப்படிலாம் கோர்ட் நேற்று எச்சரிக்கை அவகாசம் கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு திருச்சி நீதிமன்றம் அந்த வருண்குமார் DIG வழக்கு சம்பந்தமா ஆஜரானாரு. ஆஜராயிட்டு வெளில வந்தவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கிறப்ப பல விஷயங்களை யாரோட கூட்டணி எல்லாம் கேட்கிறப்ப ரொம்பவே வினோதமா அதை ஹேண்டில் பண்ணாரு. என்னன்னா, நீங்க யாருடைய கூட்டணி அப்படிங்கிற கேள்விகளுக்குலாம் நான் வந்து ட்ரம்போட தான் கூட்டணி வச்சிருக்கேன், கூட்டணி வைக்க போறேன், அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப வரி கொஞ்சம் குறைக்க சொல்லலாம் பேசி ட்ரம்போட கூட்டணி பண்ண டைரக்டா போன் பண்ணி வரியை குறைக்க சொன்னா நல்லா இருக்கும். அது இல்லாம பாஜக மாநில தலைவரோட மேடையை பகிர்ந்துக்கிட்டீங்களே அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ட்ரம்ப் புதின்லாம் என்னோட நெருக்கமான நண்பர்கள், நான் அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு பேசியிருக்காரு. இது வந்து ஒரு கலாய்க்கும் துணியில பேசியிருந்தாலும் இது வந்து சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறி இருக்கு. அது எப்படி இப்ப யாரை சொல்றாரு? இந்தியாவுடைய ட்ரம்ப் பலரும் வந்து மோடியை தான் விமர்சிச்சுட்டு வராங்க. அப்ப இது அதைத்தான் மறைமுகமா சொல்றாரான்னு அவர் விளையாட்டுக்கு சொல்றது கூட ஒரு பொடி வச்சு மாத்தி விட்டாங்க. ஆமா. இப்போ இன்னொரு பக்கம் வந்து தமிழக காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை மாற்றி ஆகணும், ஒரு புதிய முகத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இங்கே காங்கிரஸ் கட்சிக்கு உயிர்ப்போடு இருக்குன்னு சொல்லிட்டு பல காங்கிரஸ் தலைவர்களே டெல்லிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதில் 2 MLAக்கள் அடக்கம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செல்வ பெருந்தகை வந்து சரியாக வேலை பார்க்க மாட்டாரு, எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு கொண்டு போக மாட்டாரு, தேர்தல் இருக்கிற சமயத்தில் காங்கிரஸ் கட்சி உயிர்ப்போடு இருந்தால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் வீரியமாக வேலை பார்க்க முடியும், அது வந்து செல்வ பெருந்தகை இருந்தால் அது தடைப்படும், அதனால வந்து நிச்சயமாக செல்வ பெருந்தகை மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாங்க. முன்னாடியே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கார்த்தி சிதம்பரம் ஒரு பக்கம் மூவ் பண்ணாரு, அப்புறம் ஜோதிமணி மூவ் பண்ணாங்க, அப்புறம் ஏற்கனவே செல்வ பெருந்தகைக்கும் மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல விருந்தினர் MP, அவருக்கும் ஒரு புகைச்சல், அவருக்கும் பிரச்சனை இருந்தது, வெளிப்படையான மோதல் இருந்தது. அதையெல்லாம் பயன்படுத்தி செல்வ பெருந்தகையை அந்த பதவியிலிருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு பல கோஷ்டிலாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா செல்வ பெருந்தகைக்கு ராகுல் காந்தி ஒரு ஆதரவு இருக்கிறதுனால, ரெண்டாவது மல்லிகார்ஜுன கார்கே ஆதரவு, மல்லிகார்ஜுன கார்கேவும் அந்த கம்யூனிட்டி தான், இவரும் ஒரே கம்யூனிட்டி தான். அதனால அந்த ஆதரவு இருக்கிறதுனால செல்வ
பெருந்தகை கொஞ்சம் அட்வான்டேஜா இருந்தது. இல்ல அது கம்யூனிட்டி சார்ந்துங்கிறத விட அவரது மல்லிகார்ஜுன கார்கே மகனுக்கு ஆதரவா இவர் கர்நாடகத்துல வேலை பார்த்தாரு. அதனுடைய அன்பின் காரணமா மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவெடுத்ததா சொல்லப்படும். ஆமா, அந்த ஒரு ஈக்குவேஷனை சொல்றாங்க. ஆனா இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து எம்எல்ஏக்களும் சேர்ந்து செல்வ பெருந்தகை நீக்கினா மட்டும்தான் அடுத்த ஆண்டு தேர்தலில் நம்ம போட்டி போட முடியும், ஒரு புதிய முகத்தை கொண்டு வந்தா மட்டும் தான் போட்டி போட முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, செல்வ பெருந்தகை பதிலா அவரோட கம்யூனிட்டியை சேர்ந்த சசிகாந்த் செந்திலையே கொண்டு வாங்க. இப்போ திருவள்ளூர் எம்பியா இருக்கல சசிகாந்த் செந்தில், அவரையே வந்து தமிழக காங்கிரஸ் தலைவராக கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. எப்படி தமிழக பாஜகக்குள்ள ஒரு பெரிய புகைச்சல் போயிட்டு இருக்குல்ல, யார் அடுத்த தலைவராக வருவாங்கன்ட்டு, அதே புகைச்சல் சற்றும் குறையாம காங்கிரஸ்குள்ளேயும் போயிட்டு இருக்கு. இந்த இரண்டு தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுக்க போறாங்க, அது எப்படி கட்சிக்கு வரப்போகுதுன்றதை பார்க்கணும். நீங்க காங்கிரஸ் சொல்றப்ப எனக்கு பிஜேபியும் பேரலா ஞாபகத்துக்கு வருது. இப்ப பாஜக மாநில தலைவர் பதவியை காலி பண்ண போறாங்க, இல்ல அவர் தான் வைக்க போறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு புறம் என்ன அதிகமா பேசப்பட்டு வருதுன்னா, டெல்லிக்கு ரகசியமா ஒரு பிஜேபி தலைவர் போயிட்டு வந்திருக்காரு. யாருன்னா நயினார் நாகேந்திரன் தான். இப்ப ஏற்கனவே பாம்பன் பாலம் திறப்பு விழால மோடிக்கு ரொம்ப நெருக்கமா ஒரே மேடையில பகிர்ந்துகிட்டாரு. அதன் மூலமா அவர் தான் அடுத்த பாஜக மாநில தலைவராக வரப்போறாருலாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா ஜேபி நட்டாவெல்லாம் ரகசியமா சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. விரைவில் இவர் குறித்த அந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒண்ணு பாஜக மாநில தலைவராக அவர் நியமிக்கப்படுவாரு, அல்லது இவர் வந்து தேர்தல் கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்கான ஒரு குழுவோட தலைவரா போட போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இந்த கண்டிஷன் எடப்பாடி பழனிசாமி வச்சார். ஆமா, இப்ப இருக்கிற மாநில தலைவர் இருந்தா கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் போடுங்கன்னு சொல்லிட்டு பேசினாங்க. இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது வந்து என்னன்னா, இன்னும் மிக மூத்த தலைவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் அதெல்லாம் கொஞ்சம் தெரியும், தமிழிசை சவுந்தரராஜன் இதெல்லாம், வானதி சீனிவாசன் இவங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுல சிட்டிங் எம்எல்ஏவா இருந்து விலவங்கோடு தொகுதியில இருந்து வந்தாங்க இல்லையா விஜயதரணி, இன்னைய வரைக்கும் உங்களுக்கு பொறுப்பு தரல. சும்மா அமித்ஷா சந்திச்சு பேசினாரே ஒழிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆமா, அவங்க ரொம்ப பெரிய புலம்பல்ல இருக்கதா தகவல் சொல்லப்படுது. என்னன்னா, நான் வந்து இந்த கட்சியில நான் பல வருஷமா அதே தொகுதியில நான் எம்எல்ஏவா இருந்தேன், உங்களுக்காக தான் விட்டுட்டு சிட்டிங் எம்எல்ஏல இருந்து நான் வந்தேன். ஆனா வந்து என்ன நீங்க வந்து என்ன சொன்னீங்க, மத்திய அமைச்சர் தர்றேன், நீங்க பொறுப்பு தர்றேன், நீங்க இப்ப எதுவுமே இல்லை, என்ன கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு ஏன் பாம்பன் பாலத்துக்கு மோடி வந்தாரு, எனக்கு பக்கத்து தொகுதி தானே, ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டீங்களா, எனக்கு ஒரு அழைப்பே இல்லையே, நான் அந்த அளவுக்கு புறக்கணிக்கிறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. இன்னொரு பக்கம் சரத்குமாரோட புலம்பல் மிகப்பெரிய அளவுல இருக்கு. என்னப்பா ஒரு கட்சியவே காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்து தனியா வந்தாங்க, இவர் கட்சியவே கொண்டு வந்து சேர்த்தாரு. அத்தனை சமத்துவ சொந்தங்களும் இங்க இருக்காங்க, என்னால அவங்களுக்கும் ஒரு பெரிய அளவுல ஒரு பதவி வாங்கி தர முடியல, எனக்கும் ஒரு பதவி பொறுப்பு தரமாட்டேங்கிறீங்க, நான் எதற்காக வந்து இணைஞ்சாங்க உங்ககிட்ட, நீங்க தானே சொன்னீங்க ஒரு பெரிய அளவுல ஒரு பொறுப்பு தருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்தா நான் அழைச்சிட்டு வந்தீங்க, இங்க இப்படி எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு நான் ஏன் வந்தேன்னு தெரியாம அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் குஷ்பு திடீர்னு அவங்க மீடியால வருவாங்க, திடீர்னு திமுக விமர்சிப்பாங்க, திடீர்னு மாயமாயிடுவாங்க இல்லையா. இந்த நேரத்துல அவங்களும் இந்த பாஜக மாநில தலைவர் பதவிக்கு ரொம்பவே தீவிரமா காய் நகர்த்திட்டு வராங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. யாருக்கு தான் இந்த சேரு அப்படிங்கிறது தான் பிஜேபி மட்டும் இல்ல தமிழ்நாடு எதிர்பார்த்திருக்கு. ஆனாலும் மிக விரைவில் இப்ப இன்னும் 2-3 நாள் அதுக்கான அறிவிப்பு வெளியாகிடும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது எல்லா கட்சிகள்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தான். அதாவது ஒரு கேரண்டி கொடுத்து மியூசிக்கல் சேர் மாதிரி, அது வடிவேல் காமெடி ஒன்று பண்ணுவார்ல, அந்த ஆட்டோக்காரர் வச்சு ஏமாத்திட்டு இருப்பாங்கல்ல, சாயங்காலம் தரேன்னு சொன்னீங்க, என்னைக்கு சாயங்காலம் சொன்ன மாட்டா, அந்த மாதிரி தான் எப்ப தரேன்னு சொன்னோமா, உங்களுக்கு தருவோன்னு தான் சொன்னேன், எப்ப தருவோன்னு சொன்னோமா, அந்த மாதிரி ஒரு நெருக்கடி என்பது எல்லா கட்சிகளும் போயிட்டு தான் இருக்கும். இப்போ சமீபத்துல பார்லமெண்ட்ல மிக நீண்ட விவாதத்திற்கு மத்தியில் நிறைவேற்றினாங்களே வக்ஃபு திருத்த சட்ட மசோதா, அது வந்து ஜனாதிபதி கையெழுத்தெல்லாம் போட்டு இப்போ சட்டமாக வந்துருச்சு. இதில் என்ன ஒரு பெரிய சர்ச்சைனா, ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த மசோதா மீது. என்ன அப்படின்னா, இது வந்து மத சுதந்திரத்தை அளிக்கிறதுக்காக பாஜக எடுக்கக்கூடிய முயற்சி, அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை வந்து அபகரிச்சிருவாங்க அப்படின்ட்டு பல குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சாங்க. அதனால வந்து பல மாநிலங்கள், அதாவது பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்பினர் ஆகட்டும், அந்தந்த மாநில அரசுகளாகட்டும், எல்லாமே வந்து இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம தமிழக அரசு இந்த சட்டத்துக்கு அகைன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டாங்க, இது ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் மணிப்பூர்லாம் வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்த பாஜக முஸ்லீம் தலைவர் மீது தாக்குதல்லாம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த சட்டம் குறித்தான பார்வை விவாதம்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இப்போ என்ன ஹைலைட்னா, இப்போ சமீபத்தில் ராஜ்யசபால வந்து 2 சேட்டன்கள் மோதுனாங்க இல்லையா. ஜான் பிரிட்டாஸ் வந்து கம்யூனிஸ்ட் சேர்ந்த எம்பி, இந்த பக்கம் சுரேஷ் கோபி அவர் வந்து பாஜகவோட கேரளால இருந்து வரக்கூடிய முதல் உறுப்பினர். ஏன்னா இது வரைக்கும் கேரளாவும் தமிழ்நாடு தான் பாஜகவுக்குள்ள விடாம வச்சிருந்தாங்க. ஆனா கேரளா வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பாஜக எம்பி தேர்ந்தெடுத்துட்டாங்க. சுரேஷ் கோபி வந்து பார்லமெண்ட்ல இதுக்கு ஆதரவா பேசினாரு.
ஜான் பிரிட்டாஸ் வந்து இதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா பேசினார். அதாவது பாஜக அமைச்சருக்கு இந்த வக்ஃப் வாரியத்தோட ஏபிசிடி கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பல காட்டமான விமர்சனங்கள் வந்து ஜான் பிரிட்டாஸ் முன் வச்சார். அப்பெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே கேரளாவும் சேர்ந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு உல்ட்டா அதுக்கு ட்விஸ்டா இருக்கிற மாதிரி கேரளா அரசு தான் முன்னோடியா வந்து இந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டத்திற்கு ஆதரவா செயல்படுற மாதிரி தெரியுது. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே வந்து பல விஷயங்கள்ல முன்னோடியா இருக்கிற 2 மாநிலம் வந்து தமிழ்நாடு, கேரளா தான். அதில் எல்லா இதுலையும் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் இதுவரைக்கும் பாஜகவை தீவிரமா எதிர்க்கக்கூடிய 2 மாநிலங்களுமே வந்து தமிழ்நாடு, கேரளா மட்டும்தான். அப்படி இருக்கிற சமயத்துல இந்த எல்லா விஷயங்கள்லையும் வந்து 2 மாநிலங்களும் ஒன்னாவே போகும். எல்லா சமூக நீதி திட்டங்களை எதிர்க்கிறதாகட்டும் ஆதரிக்கிறதாகட்டும் 2 மாநிலங்களுமே ஒன்னா பயணிப்பாங்க, கேரளாவும் சரி தமிழ்நாடும் சரி. ஆனா இதுல தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, இதை வந்து ரத்து பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. கேரளா வந்து ஆதரவா ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த 2 மாநிலங்களும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு போறாங்க. தேர்தல் நெருங்குற இந்த 2 மாநிலங்கள்லயும் புதுசா ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது கேரளா ஆதரிக்கிறாங்க, தமிழ்நாடு எதிர்க்கிறத கேரளா ஆதரிச்சிருக்காங்க. வேற ஒரு காரணமும் சொல்லப்படுது. பினராயி விஜயனுடைய மகள் சம்பந்தப்பட்ட வழக்கை வந்து மத்திய அரசு ரொம்ப இறுக்கமா இருக்கிட்டு இருக்கு, அதனுடைய நீட்சியாவும் இது இருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. சோ இந்த 2 மாநிலங்களும் தேர்தலுக்கு போகுது. இது குறித்தான ரியாக்ஷன் எப்படி வரப்போகுது அப்படின்றது அப்பதான் தெரியும் நமக்கு. நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியான இப்படியுமா நடக்கும், இது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்னடா நீ கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அரசு வேலை பெற்றவங்கள சொல்லுவாங்க. ஏன்னா அரசு வேலைங்கிறது ஒரு பாதுகாப்பான வேலை அடிப்படையில். ஸோ அப்படி ஒரு நபருக்கு தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் அவருக்கு அரசு வேலை கிடைச்சிருச்சு, கவர்மெண்ட் பஸ் கண்டக்டரா அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. சரி ஜாலியா வேலைக்கு போனவருக்கு இப்படி இல்லாம ஒரு சிக்கல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்கல் வந்துருக்கு. என்னன்னா நல்ல கண்டக்டர் தான், பஸ் எல்லா பஸ்ஸும் மாறி இருக்கு அவருக்கு. என்ன பிரச்சனைனா இவரே ஒரு 6.4 அடிக்கு இருக்காரு, பஸ் 6 அடிக்கு தான் இருக்கு. டிக்கெட் எடுக்க உள்ளுக்குள்ள நடந்து போயிட்டு வரதுக்கு இப்படிதான் தலை சாச்சிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கு. இது ஒரு சிக்கல். இந்த மாதிரி சிக்கல் எங்கேயாச்சும் பார்த்தது உண்டான அங்க இருக்கக்கூடிய பயணிகள், அங்க வந்துட்டு போற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு ஏத்த வேலையா போட்டு கொடுங்க சார், டெய்லி இப்படியே இருந்தா கழுத்து சுலுக்கிக்காதா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவாகவும் சொல்லிட்டு வராங்க. இந்த விஷயம் ஒரு வினோதமான சம்பவமா பார்க்கப்படுது. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.